ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை யோவான் 6வது அதிகாரம் 27வது வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி கொடுக்கிறார். வார்த்தையை நமக்கு தருகிறார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய போஜனத்திற்காக, உணவிற்காக, சாப்பாட்டிற்காக இல்லாதபடி நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக நாம் கிரியை நடத்த வேண்டும். அப்போ போஜனத்துல 2 வகை இருக்குன்னு பார்க்கிறோம். அழிந்து போகிற போஜனம், நிலை நிற்கிற போஜனம். இந்த அழிந்து போகிற போஜனம் என்பது இந்த சம்பவம் எங்க நடக்குது? இந்த வார்த்தை கர்த்தர் எந்த சூழ்நிலையில இயேசு சொல்கிறார்னு பார்த்தா, ஜனங்களுக்கு 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கும் அதிகமானவருக்கு கர்த்தர் பகிர்ந்து கொடுத்த அந்த நாட்களிலே, அந்த நேரத்திலே, அதற்கு அப்புறமாக அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை தேடி, இயேசுவை ரொம்ப நேரம் தேடியும் கண்டுபிடிக்காததினால் கர்த்தரை தேடி, இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு வராங்க. அப்போ இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நாங்க ரொம்ப நேரம் தேடியும் காணலன்னு. அப்போ கர்த்தர் இயேசு சொல்றாரு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அப்பங்களை அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் செய்கிற அற்புதத்திற்காக நீங்க என்ன தேடல, நான் கொடுத்த அந்த அப்பத்தை நீங்க சாப்பிட்டு திருப்தியானதுனால என்ன இன்னைக்கு நீங்க தேடி இவ்வளவு நேரம் தேடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்க கிரியை நடத்தாதீங்க. அழிந்து போகிற அந்த சாப்பாடு, அழிந்து போகிற அப்பம், இதற்காக நீங்க வேலை செய்யாதீங்க, உங்கள் கிரியைகளை செய்யாதீங்க. அதற்கு மாறாக நீங்க கிரியை செய்யுங்க. எதற்கு? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற, நித்தியமாய் நிலை நிற்கிற, அழிந்து போகாத அந்த நித்தியமாய் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள் என்று ஜனங்களை பார்த்து இயேசு சொல்கிறார். அதற்கு அந்த ஜனங்கள் அப்போ அப்படி நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற கிரியை என்ன? இப்ப நாமளும் கேட்கலாம். நம்ம பொதுவா என்ன செய்யறோம்? நல்லா சாப்பிடுறோம். இயேசு நம்ம எல்லாருமே பொதுவா உலக காரியங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் இயேசுப்பாவை தேடுறோம். கர்த்தருக்கு என்ன ஆசீர்வதிக்கணும், என் அப்பம் குறைவில்லாம இருக்கணும், எனக்கு தண்ணீர் கிடைக்கணும், எனக்கு எல்லா அன்றோட தேவைகள் இருக்கணும், எல்லாரும் நம்ம ஆண்டவரை அதற்காகவும் நாம் தேடுகிறோம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அதுக்காக மட்டும் நீங்க கிரியை நடத்தாதீங்க. சிலர் பார்த்தா ஜெபம்னு எடுத்தாலே, இதை தந்தீங்களே ஸ்தோத்திரம், இதை தாங்க, அதை தந்தீங்களே ஸ்தோத்திரம், இப்படி உலக பிரகாரமாக அழிந்து போகிற காரியத்துக்காகவே கிரியை நடத்துவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி என்ன சொல்றார் பாருங்க, நீங்க கொஞ்சம் நித்திய ஜீவனுக்கான காரியத்திற்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்கும் என்ன செய்யுங்க, கிரியை நடத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜனங்கள் சொல்றாங்க, அப்படின்னா என்ன? இப்ப நமக்கும் அந்த கேள்வி வரலாம், அப்படின்னா என்ன? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற கிரியை போஜனம்னா என்ன? அதற்கு நாங்க எப்படி கிரியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கு கர்த்தர் சொல்கிறார். 28வது வசனத்துல பாருங்க, ஜனங்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்வேன்? அப்போ நிலை நிற்கிற கிரியை, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம் என்பது தேவனுக்கேற்ற கிரியை செய்வதாம். அப்ப அந்த தேவனுக்கேற்ற கிரியை செய்யணும், நாங்க என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டு கேட்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீங்க வேணும்னு சொல்லி அழிந்து போகிற காரியத்திற்காக தேடாதீங்க. அவரை என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. அவர்தான் மேசியா என்பதை விசுவாசிங்க என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்கிறார். நான் தான் இயேசு என்கிறதை விசுவாசித்தாலே அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம் என்று சொல்கிறார். இன்றும் நம்முடைய விசுவாசம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? நாம எப்படி விசுவாசத்துல இருக்கிறோம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதெல்லாம் எனக்கு போதும், அதுக்காகவே நான் வேலை செய்வேன், அதுக்காகவே ஓடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம கிரியைகள் நடத்துகிறோமா? அது அழிந்து போகக்கூடியது. இல்லை என்றால் நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு போகிற காரியத்திற்காக நாம் கிரியை நடப்பிக்கிறோமா? நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம எது கொண்டு போவோம்? நம்மை கொண்டு சேர்ப்பது எது? ரட்சிப்பு தான் முடிவு பரியந்தம் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் தான் ரட்சிக்கப்படும். அப்போ முடிவு பரியந்தம் நிலைநிற்பதற்கான காரியங்களை நாம் செய்தோம் என்றால் அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை, அதுதான் நிலைநிற்கிற போஜனம். அப்ப அந்த போஜனம் தான் நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த நித்திய ஜீவனை யார் தருகிறார்? நானே ஜீவாப்பம். இதே அதிகாரத்துல பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நான் நித்திய ஜீவன் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஜீவாப்பம் நானே என்று சொல்கிறார். என்னங்க, நீங்க விசுவாசிங்கன்னு சொல்றாரு. அப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவும் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அப்பம், ஜீவ அப்பம், அதான் நான். அப்போ அப்பம், அவர் அப்பமும் 2 மீன் கொடுத்தாரு, அது இல்ல அழிந்து போகிற போஜனம்.
ஆனா நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனம் இயேசுவே அந்த போஜனம். இயேசு ஜீவ அப்பம் நான், என்னை நீங்க என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன விசுவாசிங்க, நான் தான் வானத்திலிருந்து வந்த அப்பம், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உலக ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு மாத்திரமல்ல, கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதான நோக்கம் அநேகருக்கு அவருடைய அன்பை, ரட்சிப்பை, ஜீவ அப்பமா இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்ததை நாம் அநேகருக்கு சொல்ல வேண்டும். பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு சிலுவையில் அவர் நமக்கு சிந்தின அந்த ரத்தத்திலே உண்டு. அந்த ரட்சிப்பை, அந்த ஜீவ அப்பத்தை நாம் அநேகருக்கு கொண்டு செல்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இதுவும் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம் தான். அப்போ கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நாம் செய்வதுதான் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய கையின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகிற, இன்றைக்கு இருந்து அழிந்து போகிற சாப்பாடு, உடை, உறவிடம், காரு, வீடு இதற்காகவே இருக்கிறதா? இல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நான் இயேசுப்பட்ட போனோம் அப்படிங்கிற அந்த வாஞ்சியோடு நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு அநேகர் வேதத்தை படித்து ஜெபிக்கிறதெல்லாம் இந்த அழிந்து போகிற போஜனத்திற்காகவும். ஆனா இன்னைக்கு நாம் சிந்திப்போம், ஏசப்பா இதுவரை நான் இந்த அழிந்து போகிற காரியத்திற்காக உண்மை தேடி இருக்கலாம், எனக்கு இந்த காரியத்தில் ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி நான் தேடி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீர் அதெல்லாம் எனக்கு கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிலை நிற்கிற அந்த போஜனம், முடிவு பரியந்தம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவர்கள் நான் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும், என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, அப்பா எங்கள் கிரியைகள், எங்கள் காரியங்கள், எங்கள் பக்திகள், எங்கள் விசுவாசம், நாங்கள் உண்மை சார்ந்திருப்பது, ஓடுவது, பிரயாசப்படுவது எல்லாம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்லாதபடி நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக, உமக்கு அடுத்த தேவனுக்கேற்ற கிரியை நடத்த, நித்திய ஜீவன் வரைக்கும் நடக்கிற அந்த நிலை நிற்கிற போஜனத்திற்காக நாங்கள் கிரியை நடத்த நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை விசுவாசிப்பதுதான் தேவனுக்கேற்ற கிரியை என்று பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை விசுவாசித்து, சுகம், துக்கம், சந்தோஷம், நிம்மதியில்லாத சூழ்நிலை, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவை இருக்கும் போதும், தேவை எல்லாம் நிறைவாயிருக்கும் போதும், குறைவாயிருக்கும் போதும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை ஒரே போல விசுவாசித்து அது முடிவு பரியந்த நிலை நிற்க ரட்சிக்கப்பட இந்த நாளில் கிருபை செய்யுங்க. சகல துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.